கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா டூருக்கு போன இடத்துல கொடைக்கானல் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கண்மணி அன்பும் பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலா என்ன தான் பிளான் போட்டு இது பண்ணாலும் அந்த பிளானெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமாளித்து அவங்க 2 பேருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஒருத்தருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட லவ்வெல்லாம் சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா பவித்ராவும் கார்த்திக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அன்பு எப்படி கண்மணியை வந்து தூக்கிட்டு போனாரோ அந்த மாதிரி நீயும் என்னை தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க. கார்த்திக்கு பார்த்திங்க அப்படின்னா பவித்ராவை தூக்குறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி தூக்குறாங்க. ஆனால் பவித்ராவை தூக்குனதில் கார்த்திக் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள தூக்க முடியாமல் அப்படியே வந்து இடுப்பு வந்து லைட்டாக வந்து சுளிக்கிறோம். இதனால் ஐயோ இடுப்பு சுளிக்கிருச்சே, இப்படி ஹனிமூனுக்கு வந்து நான் இப்படி தனிமூனாக ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா சரியாயிரும், கத்தாதையெல்லாம் கேட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவும் பொறுமையாக கார்த்திகை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து எப்படியாவது கண்மணியும் அன்பையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒவ்வொரு வேலையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து சமாளித்து அன்பு கண்மணி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.